నమస్కారం CH9 టీవీ న్యూస్ కి స్వాగతం. బ్రేకింగ్ న్యూస్. తమిళనాడు వెల్లూరు జిల్లా వెల్లూరు కలెక్టర్ కార్యాలయం ఎదుట భారీ నిరసన. కోయంబత్తూరులో కాలేజీ విద్యార్థినిపై జరిగిన సామూహిక లైంగిక వేధింపు ఘటనను తీవ్రంగా ఖండిస్తూ వెల్లూరు జిల్లా బీజేపీ మహిళా విభాగం ఆధ్వర్యంలో ఆందోళన జరిగింది. జిల్లా అధ్యక్షులు దశరథన్ నేతృత్వంలో జరిగిన ఈ నిరసనలో వందలాది బీజేపీ నాయకులు, మహిళా విభాగ సభ్యులు, కార్యకర్తలు పాల్గొన్నారు. వారి ప్రధాన డిమాండ్లు: తమిళనాడు ప్రభుత్వం ప్రజలకు క్షమాపణ చెప్పాలి, మహిళల రక్షణలో విఫలమైన స్టాలిన్ ప్రభుత్వం రాజీనామా చేయాలి, ఇటువంటి నేరాలను అరికట్టే కఠిన చట్టాలు అమలు చేయాలి, మత్తు పదార్థాలపై సంపూర్ణ నిషేధం విధించాలి. ఈ కార్యక్రమంలో బీజేపీ రాష్ట్ర ప్రధాన కార్యదర్శి కార్తికేయని పాల్గొని నిరసన ప్రసంగం చేశారు. అలాగే జిల్లా స్థాయి ముఖ్య నాయకులు ఈషా శంకర్, డాక్టర్ శ్రవణ్ కుమార్, ఏకే డిజిటల్ నెట్వర్క్, ఏకే టీవీ, ఎస్ రమేష్ కుమార్, షకీలా, జయకుమార్, చక్రవర్తి, జగన్, కేజీ గుట్టి, జై, సుకన్య, కుమరన్, సందన్, నాగరాజన్ తదితరులు పాల్గొన్నారు. CH9 టీవీ న్యూస్ ఈ నిరసన కార్యక్రమాన్ని వెల్లూరు జిల్లా రిపోర్టర్ రాజబాబు గ్రౌండ్ రిపోర్టర్ గా అందించారు. తాజా అప్డేట్స్ కోసం ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம், மகளிர் அணியின் போராட்டம், போராட்டம் இது போராட்டம், மகளிர் அணியின் போராட்டம். பாதுகாப்பில்லை, 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 பாதுகாப்பில்லை. அவமானம் இது அவமானம், தமிழக அரசுக்கு அவமானம், அவமானம். கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம். பெண்கள் பாதுகாப்பை கண்டு கொள்ளாத, பெண்கள் பாதுகாப்பை கண்டு கொள்ளாத தமிழக அரசை கண்டிக்கின்றோம், தமிழக அரசை கண்டிக்கின்றோம். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை. பெத்த வயிறு பத்தி எரியுது. நடவடிக்கை, கைவர்கள் மீது நடவடிக்கை. சந்தி சிரிக்குது, சந்தி சிரிக்குது. மகளிரணியின் சார்பாக ஒரு துயர சம்பவம், ஒரு துர்சம்பவம் கோயம்புத்தூரில் எதிர்பாராத விதமாக பெண்ணிற்கு கூட்டு பாலியல் கொடுமை நடந்துள்ளது. இந்த நிலையினை ஆளுகின்ற தமிழக அரசாங்கத்திற்கு எங்களுடைய கண்டனத்தையும், அதே மாதிரி தொடர்ச்சியாக பெண்களுக்கு, குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறுமியாக இருந்தாலும் சரி, பருவ பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்லூரிக்கு செல்கின்ற மாணவியாக இருந்தாலும் சரி, கல்லூரி வளாகத்துக்குள்ளேயும் சரி, அதே மாதிரி எதிர்பாராத விதமாக தொடர்ச்சியாக பெண்களுக்கு பாலியல் ரீதியான சீண்டல்களும் பாலியல் கொடுமைகளும் தொடர்ச்சியாக அரங்கேற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பாதுகாப்பு என்ற சொல் மிகப்பெரிய கேள்விக்குறியாக, குறிப்பாக பெண்களுக்கு நீண்ட பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. இதனை எதிர்த்து முதல் குரலாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மகளிர் அணியினுடைய தலைமையில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் கூட வரதராமையில் ஒரு பள்ளியில், குருஜி என்கின்ற பள்ளியில் 5 வயது பெண் குழந்தை அந்த பள்ளி வாகனத்திலிருந்து இறங்கும்போது சரியான முறையில் அந்த பெண் குழந்தை இறங்கிவிட்டதா என்பதை கண்காணிக்காமல், பொறுப்பினை ஏற்காமல் அந்த பெண் குழந்தை அந்த பேருந்திலே விபத்துக்குள்ளாகி மரணத்தை சந்தித்திருக்கிறது. ஆனால் அந்த பள்ளி நிர்வாகம் எந்த ஒரு சரியான முறையில் அந்த குழந்தையினுடைய இறப்பிற்கு பதிலளிக்காமல் மௌனம் சாத்திக் கொண்டிருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்றால் எந்த ஒரு துறையிலுமே ஒரு சட்ட ஒழுங்கு கிடையாது. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் போதையினுடைய தாக்கம்
போதை கலாச்சாரத்தில் வளர்கின்ற சமுதாயம், இளைஞர்களுடைய சமுதாயம் காலப்போக்கில் இதை பார்த்து கொண்டே இருந்தால் போதை விற்பனையும் சரி, போதையினுடைய தாக்கத்தில் தமிழகம்தான் மிகப்பெரிய முதலிடமாக இருக்கும் என்பதில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக மட்டுமல்ல, இது அப்பட்டமாக போதையினால்தான் மிகப்பெரிய தவறுகள், சமுதாய ரீதியான தவறுகள் நடைபெற்றது. இதை உடனடியாக தமிழக அரசாங்கம் தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களை காக்க வேண்டும். பெண்களுக்கு உரிய பாதுகாப்பையும் தன்னுடைய இருக்கின்ற அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்க வேண்டும். பெண்களை கண்ணியமாக நடத்த வேண்டும். பொதுவெளியில் கண்ணியமாக பேச வேண்டும். பெண்களை ஒரு அலங்கார பொருளாக பேசக்கூடாது என்பதை முதல் அவர்கள் எடுத்துரைக்க வேண்டும். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இன்று முன்னிலைத்து